நேதாஜி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு நேதாஜி மீடியா. துப்புரவு பணியாளர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தங்களுடைய பணியை நிரந்தர பணியாகிறதுக்கு 12 நாட்கள் வெயிலும் மழையும் பார்க்காம கிட்டத்தட்ட 12 நாட்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதன் விளைவு பார்த்திங்கன்னா காவல்துறையினால் முடக்கப்பட்டு அடக்கப்பட்டு இழுத்து சென்று ஒரு நாள் முழுவதும் அடைக்கப்பட்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை மேயர் அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 பேர்த்தை வந்து துப்புரவு பணியான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது போராட்டம் பண்ணவங்களோட ஆடைகளை பிடுங்கி ஒரு 10 பேர்த்துக்கு அந்த ஆடையை போட்டு இவங்க ஒரு நாடகம் ஏற்படுத்துகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு அந்த அப்பா நீண்ட காலம் வந்து தேர்தல் இருக்கணும், அடுத்து வந்து இதே வந்து 5 வருஷம் வந்து ஆளணும், அவங்க இல்லைன்னா இந்த தமிழ்நாடே இல்லை, இந்த தமிழ் மக்களே இல்லை அப்படின்னு ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட என்னென்ன வந்து விதைக்க முடியுமோ அப்படி வந்து விதைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் ஒரு திட்டத்தை வந்து இந்த துப்புரவு பணியாளருக்கு வந்து ஒரு 6 திட்டத்தை வந்து ஒதுக்குறாரு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த திட்டம் ஒரு பக்கம் வந்தாலும் இவங்களோட கவலை என்னென்னா, நாங்கள் கேட்டது ஒரே ஒரு கோரிக்கை தான், வச்சது ஒரே ஒரு கோரிக்கை. அந்த ஒரு கோரிக்கையில் பார்த்திங்கன்னா எங்களோட பணிகளை வந்து நிரந்தரமாக்குங்க. 2021 வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இன்று வரையும் ஒரு வாக்குறுதியாக தான் இருக்குது. அது வந்து நடைமுறையில் வந்து செயல்படலை. அது மாதிரி நீங்கள் இப்போ கொடுத்த 6 திட்டம், எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 6 திட்டம், இதுவும் வந்து நடைமுறைக்கு வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது. இது நான் சொல்லலைங்க, நம்மளுடைய துப்புரவு தொழிலாளர் பணியாளர் தான் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பணிக்கு வரும்போது காலை உணவு திட்டம், அதாவது வீட்டிலேருந்து வெள்ளனே வந்துடுவாங்க, விரைவு அதாவது காலையில் சீக்கிரம் வர்றதுனால அவங்க வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ண முடியாது, சரியாக சாப்பிட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து காலை உணவு வந்து கொடுக்காங்க. 1. 2வது பார்த்தோன்னா, இவங்க பணி செய்யும் காலத்தில் வந்து ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டால் அவங்களுக்கு 5 லட்சம் வரையும் ஊதியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து சுய உதவி திட்டம் மூலமாக 5 லட்சம் 10% விலக்கீடாக வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. 4 பார்த்திங்கன்னா, இவங்க பிள்ளைகளுக்கு வந்து படிக்கும் காலகட்டத்தில் வந்து பள்ளிக்கூடமோ இல்லை கல்லூரியோ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. 6வது பார்த்திங்கன்னா, இவங்க வந்து நிரந்தர பணி இல்லாமல் வரும்போது இந்த பணியை செய்யும் பொழுது குறுகிய காலகட்டத்தில் வந்து நிரந்தர பணியாக ஆக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கேள்விக்குறி என்னென்னா, 2021 2026 வரைக்கும் நாங்கள் வச்ச ஒரே கோரிக்கை, எங்களோட கிட்டத்தட்ட நாங்கள் கொரோனா காலகட்டத்திலேருந்து மக்கள் வெளியே வருவதுக்குள்ள அஞ்சப்பட்டு தொற்று நோய் பற்றிடுமோ அப்படி என்று பயந்து இருக்கும் காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் நாங்கள் மிகப்பெரிய சேவை செஞ்சுருக்கோம். எங்களோட உயிரை கூட நாங்கள் வந்து துச்சமாக நினச்சி இந்த பணியில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஆனால் நாங்கள் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை, இந்த 5 வருடத்தில் நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதுனா வரைக்கும் எங்களை வந்து ஒரு நிரந்தர பணிக்கான உண்டான எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கோம். நாங்கள் வச்ச ஒரே கோரிக்கை எங்களை வந்து நிரந்தர பணி ஆக்க வேண்டும் என்பது தான் எங்களோட கோரிக்கை என்று இந்த துப்புரவு தொழிலாளர் பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய இந்த கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை. ஏன்னா அவங்க கேட்டது வந்து ஒரே ஒரு எங்களுக்கு வந்து எந்த ஒரு இலவசமோ இல்லை எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு உதவியும் நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்டது வந்து தற்காலிகமாக உள்ள பணியை வந்து நிரந்தரமாக்க வேண்டும் என்பது அவங்களோட கோரிக்கை. இதை வந்து நம்முடைய தமிழ்நாட்டின் அமைச்சர்
ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை நிரந்தரமாக்குவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை நாங்கள் தொடர எங்களை மீண்டும் ஊக்குவிங்கள். இது போன்ற வீடியோகளுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. நன்றி, வணக்கம்.